அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் சங்கீதம் 38 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து தியானிக்க போகின்றோம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தினால் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தினால் என்னை தண்டியாதேயும். யாரு? தாவீது ராஜா கேட்கிறாரு. ஏன்னா அவர் நிறைய குற்றத்துல ஈடுபட்டார். அவர் நிறைய குற்றம் செஞ்சுக்கிறப்போ அதனால ஆண்டவர்கிட்ட அத்தகைய வேண்டுதல் பாடல் மூலியமா செய்றாரு. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தினால் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். இல்லையா? உம்முடைய அம்புகள் எனக்குள் தைக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. அம்புகள் தைக்கிறதுன்னா தெரியுது இல்ல, உள்ள போய் குத்துறது, இருதயத்திலேயோ உடல்லையோ. கைகள் என்னை இருத்துகிறதுன்னா இங்க நம்ம கை தப்பிச்சு நெருக்கிறான்றாங்கல்ல, அதான் இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சம் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகள் சவிக்கவும் இல்லை. அப்போ இவர் பாவம் செஞ்சதே அவர் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பாடல் மூலமா சொல்லும் போது அந்த பாவத்தை அறிக்கிறார் பார். அது மாதிரி நாமளும் வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய பாவங்களை அறிக்கணும். அவர் தெளிவா அவர் சொல்றாரு பாருங்க. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லை. தசையை வலிக்கும் தெரியுமா சில பேருக்கு? ஒரு சில மனநோய், மன கஷ்டம் வந்தாலே உடல் தசையை வலிக்கும். என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவிக்கும் இல்லை. அவர் பாவம் செஞ்சதுனால அவர் எலும்புல சவிக்கும் இல்லையா? சவிக்கும் இல்லைன்னா ஆரோக்கியம் இல்லை. இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை. அதான் கேட்பாங்கல்ல நிறைய பேர், சவிக்குமான்னு. அதான் நல்லா இருக்கிறியான்றது. அப்போ சவிக்கும் இல்லைன்னா நல்லா இல்லை, அவர் எலும்பு பலவீனம் அடைஞ்சிருக்கு. நமக்கு கூட ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சுன்னா படியேற முடியாது, கஷ்டப்படுறோம் இல்லையா? நம்மளுடைய தாய் தகப்பெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம பார்த்துருப்போம். அது அவருடைய வயது காரணத்தினால் தான். அதுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அந்த வயசு, அந்த எலும்புக்கு. இதுக்கு மேலே அதில் பலன் தங்காது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் பலன் கூடாது, குறைஞ்சிட்டே இருக்கும். ரத்தத்தினுடைய அணுக்கள் எல்லாமே குறையும், பலன் குறையும். ஆனால் அவர் அப்போ ராஜாவாக இருக்கிறாரு, நல்லா உறுதியாக தான் இருக்காரு. அப்போ சொல்றாரு இந்த வார்த்தையெல்லாம். ராஜா என்ன சத்துல சாப்பிடாம இருக்க போறாரு? ராஜா உணவுனாவே ஒரு மாமிசம்தான், காய்கறியே பார்க்க மாட்டாங்க அவங்க. அதான் கிங் ஃபுட்டுன்னுவாங்க, ராஜ உபசரிப்பு, ராஜ உணவுன்னாங்க இல்லையா? அது அவ்வளோ உணவு சாப்பிட்டு எலும்பு வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவரே சொல்றாரு இல்லையா, என் பாவத்தினால் என் எலும்புகள் சவிக்கும் இல்லைன்றார். அவர் பாவம் செஞ்சதுனால அவர் எலும்பு சவிக்கும் இல்லையா? அதனால நாம பாவம் செய்யாமல் இருக்கணும் இல்லையா? பாவங்கள் செய்யாமல் இருக்க சொல்லி தான் இந்த வேதத்தில் அநேக இடங்கள்ல நம்ம பாவத்தை குறித்து தான் நீதி விசாரிக்கிறதுக்கு இரண்டாம் முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. ரட்சிக்கு வந்தாரு, பாவத்திலேருந்து நம்மளை மீட்டெடுத்தாரு. அதுக்கப்புறம் பாவம் செஞ்சானா அதை குறித்து விசாரிக்க போறாரு, விசாரணை கமிஷனோட வரப்போறாரு. அதுக்கு நாம தகுதி உள்ளவராக இருக்கணும். எதுக்கு? விசாரணை கமிஷனுக்கு இல்லை, அதில் நீங்களாக்கி தப்பிக்கிறதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கணும்னா நாம பாவம் செய்யக்கூடாது இல்லையா? சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோம், வாய் மூலியமாக பாவம் செய்கிறோம், திடீர்னு யாரையாவது அடிச்சிடுறோம். அது கை செய்கிற பாவம், கால் செய்கிற பாவம், தவறான இடத்துக்கு நடக்கிறது, கால் செய்கிற பாவம், தவறாக கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் அன்னன்னைக்கு அறிக்கையிட்டு ஜபத்தில் சொல்லிடணும் ஆண்டவருக்கு. ஜபம் நீ எத்தனை வாட்டினாலும் பண்ணலாம். அதுக்காக நீண்ட நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மணிக்கணக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் கேட்க சொல்லியிருக்காரு, கேளுங்க. 2-3 நிமிஷம் பேசி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த பாவம் பண்ண ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை தண்டியாதையும். அவர் தான் சொல்றாருல்ல தாவீது ராஜா, என்னை தண்டியாதையும், என்னை நெருக்காதீங்க அப்படின்னு. அது மாதிரி நீங்களும் நானும் அன்னன்னைக்கு ஜெபம் பண்ணி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பாவத்தை குறித்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணும். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. எவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணியிருக்காரு பாருங்க அவரு. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேல பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. இதெல்லாம் நீங்க சங்கீதத்திலே தாவீது ராஜா படிச்சீங்களா முழுசா? அந்த அதிகாரங்கள்லாம் அவர் என்னென்ன பண்ணாருன்னு தெரியும் இல்லையா? ஏன்னா இப்போ இது சின்ன வீடியோன்றதுனால நம்ம அந்த வசனமெல்லாம் எடுத்து படித்து விளக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் அதெல்லாம் படிங்க. என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. அவர் புண்ணே அழுகி நாற்றம் எடுத்துதான். எதனால? அவருக்கு அறிவில்லாததுனால. எதனால மதிக்கேடுனா அறிவில்லாத அவர் தவறு செஞ்சதுனால. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும்
துக்கப்பட்டு திரிகிறேன். அவர் துக்கப்பட்டு மலைகளெல்லாம் ஓடிட்டார். அதெல்லாம் நீங்கள் அவர் சங்கீதத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். அவர் செஞ்சதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டாருன்னு சொல்லிட்டு. துக்கப்பட்டு ஒடுங்கினாராம். நம்ம கூட இங்கே சொல்லுவோமே, என்னப்பா நல்லா இருந்த, ரொம்ப நல்லா இருந்த, ஒடுங்கி போயிட்டே அப்படின்னு. அப்போனா மன வருத்தம் தான் உடல் வந்து ஒடுங்கிடும். உடல் வெயிட் குறைஞ்சிடும், ஆள் ரொம்ப மெலிசாயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, உடல் ஒடுங்குறதுன்னா அவருடைய மன வருத்தம். அதான் வேதனைப்பட்டுன்றார் இல்லையா, அதுலேயே புரிஞ்சுக்க வேண்டியதான் அவர் வருத்தப்பட்டிருக்காரு, அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு. நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். ஒரு நாள் இல்லாமல் நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறார் அவர். அவர் ஒரு ராஜா, திரிய வேண்டிய தேவையில்லை. அந்த பாவங்கள் நிமித்தமாக அவர் திரிஞ்சிருக்கிறார். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஏற்கனவே என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லைன்னாரு, திரும்ப சொல்றாரு என்னுடைய மாம்சத்தில் குடல் எரியுது. தான் நம்ம அம்மா எல்லாம் தான் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா தாய்மார்களை, பெரியவங்க, ஐயோ இவன் பண்ண காரியத்துக்கு என் குடல், என் ஈரக்கொலையை நடுங்குது, என் குடல் எரியுது, என் பெத்த வயிறு எரியுதுன்னு பாருங்க. அதை அவர் சொல்றாரு, என் குடல் எரிபந்தமாக எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. இந்த வார்த்தையை வந்து அநேகமாக தாய்மார்கள், பெரியவங்க, வயசானவங்க தான் சொல்லுவாங்க. ஐயோ இவன் வந்து பண்ணிட்டு வந்த அயோக்கியத்தனத்துக்கு, பாவத்துக்கு என் பெத்த வயிறே எரியுதே அப்படின்வாங்க. தாயினுடைய அன்பு அது, அவங்களுடைய அந்த தவிப்பு, அந்த தவிப்பு இவருக்கு இருந்திருக்குது. என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை அப்படின்றார். அப்போனா நாம அவர் எல்லா பாவ அறிக்கையே சொல்லிட்டு வர்றாரு. என் பாவம் சுமையை போல இருக்குது, நான் பாவம் செஞ்சேன், எலும்புகள் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு. அது மாதிரி நாமும் ஏதாவது செஞ்சுருந்தாலும் அதை ஆண்டவர்கிட்ட தினசரி நம்ம ஜெபம் பண்ணும்போது அறிக்கையிட்டு சொல்லிடணும் இல்லையா. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு சொல்லியிருக்கார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் அது மாதிரி ஜெபத்தில் அறிக்கையிட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம ஜெபம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். எத்தனை முறைனாலும் பண்ணலாம், நமக்கு நேரம் கிடைக்கும் போது அதை பண்ணிவிட்டு தான் தூங்குறப்ப பண்ண போகிறோம், தூங்கி தான் பண்ண போகிறோம், சாப்பிடும்போது பண்ண போகிறோம், வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போகும்போது பண்ணுவோம், வேலை ஸ்தலத்தில் நம்ம நுழையும் போது பண்ணுவோம், வரும்போது பண்ணுவோம். இதெல்லாம் சின்ன சின்ன 2 வார்த்தைகள் ஜெபம், அவ்வளோதான். இதுக்காக முழுதும் உபவாசம் இருந்தெல்லாம் பண்ணுறதெல்லாம் என்று சொல்லுவாங்க. அது அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய விருப்பம். நாம் அதை குறித்து எதுவும் கருத்து சொல்ல விரும்பலை. நான் ஆண்டவர் வந்து அப்படியெல்லாம் சொல்லலை, உன்னுடைய ஜெபம் சிறிதாக இருக்கட்டும்ன்றாரு. இந்த மாதிரி சின்னதாக பண்ணிங்க. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். இவர் இந்த பாவமெல்லாம் செஞ்சதுனால நான் பலனற்று போய் கத்துறேன், நொறுக்கப்பட்ட என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன்றார். அதனால அது மாதிரி கதற அளவுக்கு பாவம்லாம் நம்ம செய்யக்கூடாது, நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா. அதனால என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி, என் கண்கள் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. அவர் பலன் போயிடுச்சு, அவர் கண்ணு தெரியாமே போயிடுச்சான், ஒளி இல்லாமல் போயிடுச்சுன்றார். இதெல்லாம் எதுக்காக சொல்லி வர்றாருன்னா, நான் பாவம் செஞ்சேன், அக்குறுமம் செஞ்சேன், அநீதி செஞ்சேன், இதெல்லாம் செஞ்சதுனால எனக்கு இத்தகைய கஷ்டங்கள் வந்துனுங்குதுன்னு ஆண்டவர்கிட்ட பாடலாக பாடுறார். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். அப்போவே அப்படி இருந்தாங்கன்னா இப்போ இருக்கிற சூழல் பார்த்துங்க, என்ன சொல்கிறீங்க. நல்லா இருந்தாலே நம்மளுடைய உறவுகள் தொல்லாதான் இருப்பாங்க, இந்த நிலையெல்லாம் இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளாம் வியாதிப்பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, ஒடுங்கி பார சுமையோடு இருந்தோம்னா எந்த சொந்தக்காராவது நம்மளை திரும்பி பார்ப்பாங்களா? யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கும் அன்றைக்கு உள்ள சூழல் வந்து வித்தியாசமானது. இன்றைக்கு ஏன் நான் சிறு வயதில் இருக்கும்போதே பார்த்தேன்னா உறவுகள் வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அன்னைக்கு இவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளோ, இவ்வளோ பெரிய நவநாகரிக வாழ்க்கையோ இல்லை. அப்போ பண தேவையும் அதிகமாக இல்லை, அவ்வளோ கஷ்டங்களும் இல்லை. அன்றைக்கே விலகி இருப்பாங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பணமும் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுது. அதனால வந்து எல்லோரும் விலகி தான் இருப்பாங்க. அப்போது இந்த நிலைக்கு நம்ம ஆளாகாமல் இருக்கணும்னா நாம பாவம், அநீதி, அக்குறுமம்,
இந்த வேலையெல்லாம் செய்யாமல் ஆண்டவருக்கு ஏற்றபடி ஆண்டவருடைய பிரமாணங்களும் கட்டளைகளும் நீதிகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் நாம் ஆதரித்து பார்த்து வாழ்வோமானால் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார், ஆதரிப்பார், உயர்த்துவார், பரலோக ராஜ்யம் கொண்டு செல்வார் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடிக்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் சந்திப்போம். துதி கன மகிமை கர்த்தர் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.